மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொப்பூர்லைங்க. அதாவது தொப்பூரில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்லேருந்து நம்ம இதெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நைட்டில் பைக் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எதோ சொல்கிறது ஒரு த்ரில்லிங்கான ஒரு சம்பவம். அதே மாதிரி தொப்பூரில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுனா வச்சுக்கோங்களேன், இந்த கட்டம்பேட்டுக்கு போய் தாங்க. அதாவது நாங்கள் எங்கே எப்படி சொல்லணும்னா வச்சுக்கோங்க, இது கட்டம்பேட்டுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவாங்க தொப்பூர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் உங்களுக்கு இந்த மாதிரி தொப்பூர் கணவாய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடிய பகுதி நம்ம தொப்பூர் கணவாயில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே எப்படிலாம் எப்படி சொல்கிறது, எந்த ரீசனுக்காக ஆக்சிடெண்ட் ஆகுது, அங்கே என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போயிட்டுருக்கோம். அதுவும் இவ்வளோ டேரக்ட் அதான் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் வண்டி பாருங்கள், நைட் டைமில் எவ்வளோ வண்டி வந்து பாஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நல்லாவே நம்ம பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த நைட் டைமில் ஏன் அப்படி வண்டி எப்படி ஆக்சிடெண்ட் ஆகுது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஸ்பீடு காரணமாக இருக்கலாம், இல்லையா ஒருவேளை இந்த டர்ன் அதிகமாக இருக்குது அது காரணமாகனு சொல்லலாம். இல்லை அதையும் தாண்டி இங்கே ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னா அது உங்களால் நம்ப முடியுமா? அது என்னாலேயே நம்ப முடியல. நம்ம கண்ணில் பார்த்தா தான் உண்டு. ஆனால் சில டிரைவர்களும் சரி, இங்கே இருக்கிற மக்களும் சரி, அது வந்து இந்த அமானுஷம் இருக்குது, இந்த நெகட்டிவ் ஒரு எனர்ஜி, அதாவது வைப் ஒன்று சொல்கிற நெகட்டிவ் ஒரு எனர்ஜி இங்கே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது. அதாவது அப்படி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அப்படி மேலேயே எக்கச்சக்கமான டர்ன்லாம் மேலே இருக்குது. ஏன்னா மெயின் டர்னெல்லாம் மேலே இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகலாம். ஆனால் பட் இங்கே மட்டும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த ஆக்சிடென்ட் ஆகுதான். அது யாராலுங்க கண்டிப்பாக அது எப்படி சொல்கிறது, ஒரு இது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அங்கே கண்டிப்பாக அது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அப்படி இல்லாமலாம் இருக்காது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே தான் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு அமானுஷம் இருக்குங்கிறத நான் உணர்றேன். சொல்கிறது நீங்கள் எப்படி இந்த பேய்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆக்சிடென்ட் பக்கம் ஆகிட்டு இருக்குது. அதாவது மாதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 600 ஆக்சிடென்ட் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 600 ஆக்சிடென்ட். இதில் சாவுறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் சாகுறாங்க. அதாவது மாதத்துக்கு மட்டுமே ஒரு 600 பேருக்கு பக்கம் சாகுறாங்க. அதாவது பர்டிகுலர் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலம் தாங்க. அதாவது இந்த பாலம், அதாவது நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் தான். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இங்கே ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பகுதிங்கிறதுனால நல்லா அங்கே லைட்லாம் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைவேஸ்காரங்க வந்து லைட்லாம் போட்டிருக்காங்க, கேமரா இருக்குது. இந்த ஏரியா தான் பார்த்தா தெரியும், இந்த பாலம் தாங்க. அதாவது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பாலம் போகுது இல்லைங்களா, அந்த பாலத்தில் தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே வந்து ஒரு சிங்கிள் லாரி வந்து மோதி பத்தாவதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அது இல்லாமல் அது ஒரு பெரிய பேசக்கூடிய ஒரு தமிழ்நாட்டிலே பேசக்கூடிய ஒரு இதாக இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயம் இதுன்னா அந்த கண்டிப்பாக அந்த தொப்பூர் கணவாய் தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா அவ்வளோ ஒரு டேஞ்சரான ரோடுன்னு சொல்லலாம். இது ஏன் இன்னும் ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு ஒரு ரோடு அறிவிக்கலன்னு ஏன் அறிவிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது கவர்மெண்ட் நமக்கு தெரியல. ஆனால் பட் அறிவிச்சாங்கன்னா இன்னும் மக்களை வந்து ஸ்லோவாக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்தா தெரியும் நமக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா கோ ஸ்லோ அப்படிங்கிற ஒரு போர்டு, அது நல்ல ஒரு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பார்த்தா தெரியும். போகும்போது பெருசாக எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகிறதில்ல. ஏன்னா வரும்போது மட்டும்தான் அது ஆக்சிடென்ட் பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு. ஏதாவது அந்த டைம் நைட் டைமில் பார்த்தா தெரியும் நமக்கு. காரணம் பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், ஒரு லாரி பாருங்கள் எப்படி ஸ்பீடு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஓவர்லோடா இல்லை ஓவர்லோடுனால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். அங்கே பாருங்கள், போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா வண்டி சும்மா ஆண்டிட்டு போகுது. வண்டி பாருங்கள், சும்மா நடந்துட்டு போகுது வண்டி. நாங்களும் நடந்து வண்டி ஓட்ட பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நைட்டில் ஒரு பைக்கு ரைடு போட்டு பார்க்கலாம். அதாவது எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, பகலில் போடுறாங்க. பகலில் போட்டு அது எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் எல்லாமே நேச்சுரலாக அது பெரிய விஷயம் தான், இன்னெல்லாம் அங்கே இருக்குது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் பட் நம்ம நைட்டில் சில விஷயங்கள் நடக்கக்கூடியது என்ன, எப்படிலாம் இருக்குது நைட் டைமில் பைக் ரைடு பண்ணால் எப்படிலாம் இருக்குது ட்ராவல் பண்ணால் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து போடுறோம். பார்த்தா நமக்கு தெரியவங்க பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அந்த செக் போஸ்ட்டை விட்டு மேலே வந்திருக்கோம். அதாவது அந்த மெயின், அதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பகுதியை விட்டு மேலே வந்திருக்கோம். அதாவது இப்படி நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தெரியும் இந்த கோயில். இது வந்து இங்கே வந்து ஏன் இங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து நிறையா வந்து லாரி டிரைவர்கள்லாம் வந்து நிறுத்தி பூஜை கொண்டு போவாங்க. அதே மாதிரி பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள் பாஸ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி ஓவர்லோடு நினைக்கிறதான் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஓவர்லோடு.
இந்த மாதிரி ஏன் லோடு அதிகங்கிறது காரணம் ரீசன் சொல்லலாம். அது இல்லாமல் வந்து ஏன் வந்து இந்த ஸ்பீடு நைட் டைமில் பாஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன் அவங்கள ஏன்னா குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த டைமிங்குள்ளே போய் அவங்க கண்டிப்பாக அந்த லோடு இறக்கி ஆகணும். அப்போ லோடு இறக்கலாம் அவங்க டிலே பண்ணிடுவாங்க. அதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக அந்த டிரைவர்லாம் சொல்லி நீங்கள் பாராட்டு விஷயம் தாங்க. ஏன்னா அவங்க உயிரை பணிய வச்சு அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கடின போட்டாகணும். அதே மாதிரி எங்ககிட்ட நேற்று சொல்லி ஆகணுங்க. ஏன்னா நேற்று நான் நடந்த மேட்ச்சில் என்ன ஷார்ட் வீடியோவில் பற்றி பேசியிருப்பேன். அதாவது நேற்று நடந்த ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு மேட்ச்சில் சரியான ஒரு மேட்ச்சுங்க, சுவாரஸ்யமாக இருந்தது. அது இல்லாமல் எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட்டு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படி வச்சுருந்தே நாங்கள் நம்ம இந்தியர்கள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், அப்புறம் ராகுல் இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு பாண்டியா இருக்கட்டும், செம்மையாக ஆடினாங்க. வேற லெவலில் வெறித்தனமாக ஆடினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியாவில் வந்து நான் கண்டிப்பாக அவங்களாம் ஒரு 300 ரன்னுக்கு மேலே எல்லாருக்கும் அடிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பட் கண்டிப்பாக அது இது இல்லைங்க. இங்கே பாருங்கள், கோஸ்லோங்கிறது அந்த இது வார்த்தை நம்மகிட்ட அந்த செவியில் எப்படி சொல்கிறது ஒழிச்சிட்டே இருக்குது எல்லாத்துக்கும். ஏன்னா ஒரு விழிப்புணர்வு இங்கே வந்து ஒரு டேஞ்சராக உடம்புன்னு விழிப்புணர்வு வந்துட்டு போட்டுருக்காங்க. மக்கள் வந்து உணர்த்துறாங்க. அதாவது இங்கே ஏன்னா அங்கே ஆளே போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம எதை பற்றி பேச வந்தோம், ஆமாங்க, பார்த்தா நமக்கு தெரியும் பாருங்க. லாரிலாம் எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள், இந்த இறக்கத்தில் சரியான ஸ்பீடு. ஆனால் கோ ஸ்லோ அப்படி சொல்லி கூட அவங்க வந்து அந்த பெருசாக அதை பொருட்படுத்திக்காமல் இவ்வளோ ஸ்பீடு போகணுமா அப்படிங்கிறது நமக்கே ஒரு கேள்விக்குறி தாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டராக இருக்கும். இந்த இந்த இறக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேபி அந்த 2 கிலோமீட்டர் ஏன் இவங்க ஸ்லோவாக போகக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. அது இல்லாமல் உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இந்தியா மேட்சை பற்றி பேச போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா சரியான மேட்சுங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து 8 கரெக்டாக விளையாடிட்டே இருக்கிறாரு. நம்ம 8ங்கிறது சரி, சுமித்துங்கிறதும் சரி. பார்த்தீங்கன்னா 8 வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி நம்ம விக்கெட் எடுத்துறாரு. ஏன்னா அங்கே கொஞ்சம் அலோஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்களா, அதனால தான் நான் சைலண்டாக இருந்தேன். நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் எடுத்தார். அதாவது நம்ம மீன்ஸ் ஆஸ்திரேலியாவோட மெயினை வந்து தூக்கிட்டார். அதாவது 8 அவர் தூக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்தா ஒரு கண்டினியூ நம்ம சுமித் நிச்சிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் நல்லா விளையாடிட்டே இருந்தார். அப்புறம் விளையாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விக்கெட்டை எடுத்துடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா சன்னியை விக்கெட் எடுத்துறாரு. அதுக்கு சொல்கிறது சரியான ஒரு போல்டு சொல்லலாம், மெயின் போல்டு சொல்லலாம். சன்னி எடுத்துட்டார். அவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இவ்வளோ வயசானாலும் கண்டிப்பாக அது இவ்வளோலாம் நமக்கு சொல்கிறது விக்கெட்லாம் எடுத்து கொடுக்குறாரு. நல்லா பவுலிங் போட்டார். அது இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சரியான இதுங்க. அப்புறம் எப்படி சொல்கிறது, கண்டினியூவாக தொடர்ந்து அப்புறம் விக்கெட்டை எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கூட சொல்கிறது கண்டினியூவாக விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு ஒரு 264 ரன்னில் அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம இந்திய மாவட்டவங்களா ஃபஸ்ட்டு இறங்கின ராகுலும் சுமன் கில்லும் வந்து விளையாடிட்டே இருந்தாங்க. மேட்ச் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் வந்து 24 ரன்னில் 28 ரன்னுக்கு, அதாவது சரி 24 பாலில் 28 ரன்னுக்கு நம்ம ரோஹித் அவுட் ஆகிட்டார். ரோஹித் அவுட் ஆனோடனே ஒரு சந்தோஷங்க ஆஸ்திரேலியா மக்களுக்கு. அப்படியே ஐயோ போச்சுடா, மெயின் தலையே போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தானுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரோஹித் சர்மா அவுட் ஆக, அப்புறம் சுமன் கில்லும் அப்புறம் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுக்கு 2 கொஞ்சம் யாருன்னு காரணம்னு நம்ம கோலி தான் சொல்லலாம். விராட் கோலி. அதாவது விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் ஜாலியாக இருந்திருப்பாங்க. இந்த மேட்ச்சில் சும்மா காட்டுன்னு காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சார். 74 பால் 84 ரன் நம்ம அடிச்சார் நினைக்கிறேன். பேரை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியா, அப்புறம் ராகுல், அப்புறம் இவங்க 2 பேர் நிற்க. சும்மா ஹார்திக் பாண்டியா விளாசுதான் இருங்க 6. நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் ஹார்திக் பாண்டியால இப்படி 6 அடி போறா அப்படிங்கிறது அவர் எதிர்பார்க்கவே கிடையாது. சும்மா 6 விளாஸ் எடுத்துட்டாரு. அப்புறம் இடத்துல பார்த்தீங்கன்னா அது 12 பால் 4 ரன்னுங்க. 12 பால் 4 ரன். அப்புறம் 4 ரன் அழிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக நம்மளுக்கு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி கண்டிப்பாக கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க இந்தியா. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், வாங்க நம்ம இதுக்கு போகலாம், கண்டனுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட அதாவது டோல்கேட்டுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். அதாவது வெள்ளக்கல் அப்படின்னு சொல்ல ஒரு ஊர். அந்த வெள்ளக்கல் தான் நம்ம
அதாவது இந்த கட்டமேட்டு பகுதிக்குள்ள ஸ்டார்டிங், அதாவது அதாவது ஆரம்பிக்கிற ஒரு ஏரியானா அது ஒரு இதாக சொல்லலாம். நம்ம அது மட்டும் அங்கே போயிட்டுருக்கோம், அதாவது அந்த வெள்ளத்தில் பார்க்க போயிட்டுருக்கோம். அதான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த நைட் டைமில் இப்படி ஒரு நம்ம ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஒரு டேஞ்சர் தான். ஆனால் இருந்தாலையும் மக்களுடைய இதுக்காக நம்ம நைட் டைமில் என்னென்ன நடக்குது, வண்டிக்கு எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, இல்லை சில விஷயங்கள்லாம் என்னென்ன இப்போ இதாக நடக்குது அப்படின்னா நம்ம பார்க்க வந்துருக்கோம். அதுக்காக தான் ஒரு சும்மா ஒரு நைட் டைமில் கண்டிப்பாக ஒரு பைக் ரைடு போட்டு ஆகணும், அதை ஒரு ட்ராவல் பண்ணி ஆகணும், ஒரு லாக் போட்டு ஆகணும் நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் குளிருது, அதாவது எதுவுமே கொஞ்சம் கிளாத் எதுவுமே கொண்டு வரல, அதாவது நல்லா கொஞ்சம் சொட்டை நல்லா கொஞ்சம் போட்டுக்கணும், நல்லா குளிருதுங்க, அப்படியே கடவுளோட குளிருதுங்க பாருங்க. வாங்க, வண்டி ஓட்டுறவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு இன்ஜின் அந்த ஹீட்டுங்கிறது அப்படியே கொஞ்சம் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் பொறுப்பாக குளிராது. நாங்கள் டூலுக்கு தானே போயிட்டுருக்கோம். பாருங்க என் வண்டியை பாருங்க, 20-30 தாண்ட மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடு போன வச்சுக்கோ, எனக்கே பேசுறது பிக்ஸ் வந்துட மாட்டேங்குது, இழுக்கு தான் கிடங்க அப்புறமேட்டுக்கு. அப்புறம் நான் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா இந்த பகுதியில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொன்றுனாலையும் தூக்கத்துக்கு ஆள் கிடைக்காது. ஏன்னா பகல் டைம் பண்ணால் கூட ஏன்னா வருவாங்க போவாங்க, ஆனால் இந்த டைம்லாம் வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி. பாருங்க இல்லாட்டி நம்ம வந்து வெள்ளைக்கல்ல பக்கம் வந்துட்டு இருக்கிறோம், அதாவது வெள்ளைக்கல்ல பக்கம் வந்துட்டு இருக்கிறோம்ல, வெள்ளைக்கல்ல பக்கம் டச்சாக போகிறோம் சொல்கிறாங்க. அங்கே ஒரு மெயின் போர்டு ஒன்று தெரியும், அதுதாங்க வெள்ளைக்கல். அந்த வெள்ளைக்கல்ல இருந்து நாம் கொஞ்சம் லெஃப்டில் உள்ள போகிறோம். ஏன்னா அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜுக்குள்ளே இவ்வளோ நேரத்தில் ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறோம். தரமான சம்பவம், அதாவது போகிற வழியில் என்னென்ன இருக்குது, வில்லேஜ் மக்கள் அதாவது பீப்புள் எவ்வளோ நேரம் டைம் இந்த டைமுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் லைவில் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இதுக்கப்பட்ட தனிப்பட்ட இடையில் என்ன நடந்தது நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். அது இல்லாமல் சில கருத்துக்கள்லாம் சொல்கிறது சும்மா ஒரு இதுக்காக நம்ம இந்தியா மேட்ச் நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக தூக்கிட்டு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க இதுக்குள்ள தான் போக போகிறோம், அதெல்லாம் தெரியும் நமக்கு. ஏன்னா ஏன் இங்கே கொஞ்சம் சைலண்ட் ஆகணும்னு சொன்னேன். இங்கே வந்து போலீஸ்கார் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு டைமுக்கு 15 நிமிஷம் தர மட்டும்தான் இங்கே இருக்கு நினைக்கிறேன். இவ்வளோ நேரத்துக்கு ஒரு கிளினிக் மட்டும் லைட் ஏறுது, ஆனால் அது இருட்டாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க நான் நினச்சிட்டு இருந்தேன், இங்கே பாருங்க ஒரு அக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன் வீட்டுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தனி ஒரு வில்லேஜ் தான், அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்தா தெரியும் வந்து அங்கங்கே ஒரு லைட் மட்டும் எரியுது. அங்கே பாருங்க தெரியுங்களா உங்களுக்கு? பாருங்க சும்மா ஒரு மின் பூச்சி மாதிரி அங்கங்கே ஒரு மினுக்கிட்டு போகிறாங்க அப்படியே. இதில் ஒரு ஃபாரஸ்ட் நினைக்கிறேன், இது ஒரு காடு, அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்டு காடு தான். நம்ம இன்னும் சொல்கிறது ஊருக்குள்ளே போகணும்னா இன்னும் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள் இப்போ நம்ம சும்மா அங்கங்கே ஒரு வீடு வந்துட்டுருக்கு. ஒரு 10 அடிக்கு, அதாவது ஒரு 5 அடிக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு வீடு வந்துட்டு இருக்குங்க பாருங்கள்.